கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சந்திர பகவானினோட பரிசா இந்த பூலோகத்தில் பிறந்த ஆழமான சிந்தனைக்கும் மனசக்திக்கும் கண்ணுக்கே தெரியாத உணர்வுகளை கூட படிக்கக்கூடிய பரிசு. இதோட மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை இவங்களுடைய மனசில் முதல் நொடியிலேயே உணர்ந்துருவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, யாரையுமே தூக்கி எறியக்கூடாது. ஆனால் ஒருத்தரை இவங்க விரும்பிட்டாங்க, ஒருத்தவங்களுக்காக இவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு வலிமையான பாசத்தை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. யாரை சொல்லிட்டு இருக்கோன்னு தெரியலையாங்க. சந்திரன் ஆளக்கூடிய ராசி, உணர்வுகளின் அரச ராசிங்க. அன்பின் வடிவம், காத்தல், பாதுகாப்பு, கருணை, உறுதி, சத்தியமும் சாந்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசி. அதுதாங்க கடக ராசி. ரொம்ப அன்புக்கு பேர் போன ராசிங்க. எவ்வளவு அவஸ்தைப்பட்டாலும் அன்புன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டா போதும், தன்னோட ஒட்டுமொத்த உசுரையுமே தூக்கி கொடுக்க கூட ரெடியாக இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்ட பகைனா என்னன்னு தெரியாத ராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக பார்த்துருப்பீங்க. உங்கள் அமைதியை யாருமே பாதுகாக்க நினச்சது கிடையாது. உங்கள் அமைதியை சீர்குலைக்க பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கடகராசி எதையும் தாங்கும் இதயம் தாங்க. ஆனால் உங்களுடைய அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ஃபயர் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபயர் பார்த்திங்கன்னா மற்ற ராசி போலவெல்லாம் மற்றவங்களுக்கு எரிக்காதுங்க. ஆனால் இவங்களை ஒரு புதுசாக ஒரு ஆளாக மாற்றிடும். இந்த ராசியோட வாழ்க்கை சந்திரனோட நடையில தாங்க மாறும். சந்திர பகவானினோட ஒளியில தான் வளரும். சந்திரனோட அருளில் காப்பாற்றப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ கடகராசி வரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருமே அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் பொறுப்புங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வு அப்படிங்கிறது மெதுவாக வருங்க. ஆனால் மெதுவாக வரக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை யாராலையும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுங்க? இத்தனை நாளும் கஷ்டமே தொடர்ந்துருச்சு. நம்ம மனசுக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்கு. இத்தனை நாளும் முடிஞ்சிருச்சே, தினம் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இனி வரக்கூடிய நாளாவது கஷ்டம் அப்படியே தொடருமா, இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இப்போ ஜோதிடத்திலும் சில அதிர்ஷ்டங்கள் நடக்குதுங்க. சில அபூர்வ யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அஷ்டம சனி முடியல அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போது சனி பகவானினுடைய தாக்குதல், சனி பகவானினுடைய பாதிப்பு, சோதனை எல்லாமே நமக்கு இன்ன வரைக்கும் கழுத்து நெரிக்கிறது மாதிரி தான் இருக்குங்க. அதில் இருந்து நமக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்குமா? எப்போ தான் நான் நல்லா இருப்போம்? நாங்கள் நல்லதை தாண்டி கனவுல கூட ஒரு சின்னதாக ஒரு நிமிஷம் கூட மற்றவங்களை காயப்படுத்தணும், மற்றவங்களை நோகடிக்கணும், வார்த்தையை சுடு சொல்ல நாங்கள் பேசுனது கிடையாது. எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறது. நம்ம தினம் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம இது நாள் வரைக்கும் எல்லா நாளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இனி வரக்கூடிய நாளாவது நமக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த கஷ்டம் இதோட நமக்கு முடிஞ்சு போகாதா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நடக்குங்க. கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லையா? கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா? என் கஷ்டம் எப்போ தான் தீரும் கடவுளே அப்படின்னு யோசிச்சுருக்கோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில், இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறையிறதுக்கான வழி உண்டு. என்னம்மா சொல்கிற? நிஜமாவே எனக்கு தான் பலன் சொல்லிகிட்டு இருக்கியா? கொஞ்சம் பாரு. கடகம்னாவே எப்பவுமே கஷ்டப்படும்னு கேள்விப்பட்டிருக்கோம். கஷ்டம் மறையவே மறையாதான்னு இருக்கும் பாரு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாங்க. ஏன்னா நம்மளால் அந்த ஆதங்கத்தை மட்டும்தாங்க காட்ட முடியுது இல்லையா? கடவுள்கிட்ட கூட கடகராசி இப்படி தன்மையாக தாங்க பேசுவாங்க. ஒரு சிலர் யோசிப்பாங்க,
சில நேரங்களில் இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்களே அது வந்து கண்ணீரோட வெளிப்பாடு. அதனால தாங்க கத்துவாங்க. உடனே அழுதுருவாங்க. ஒரு நொடி பொழுதுல அழுகிறது கடகராசி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க, அழுகையில் தாங்க அவங்களோட கஷ்டத்தை வெளிக்காட்டுவாங்க. ஸோ இப்படி கடகராசிக்காரர்களுக்கு என்னதான் நடக்க போகுது? ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கண்ணை காட்டியிருக்காருன்னு தாங்க அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை பொறுமையாக உட்காந்து கேளுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை காமிக்குங்க. நீங்கள் வேலையில் படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகுதுங்க. எந்த ஒரு வேலை செய்யும்போது பதட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாங்க. பணப்பொறுப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி யாருக்கும் வந்துட்டு நான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்புன்னு போயிட்டு எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தையும் கடகராசி வந்து முன்ன நின்று போடவே கூடாதுங்க. இந்த பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யவே கூடாது. சிக்கல்கள் ஏற்பட்டுரும். குறிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்காரர்களே உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்காரு. உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சனியாவது ராகுவாகுது கேதுவாகுது. யார்டா அது கடகராசி மேலே கை வச்சதுக்கு முன்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு வந்து நிற்கிறாரு. உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு சேர்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற எல்லா விதமான அமைப்புமே இப்போ உங்களுக்கு வேலை செய்யுது. தீவிரமாக தீமைகள் எல்லாமே விலக வழிவகுத்து கொடுக்குறாருங்க. கடகம் வக்ரம் பெற்றிருக்குதுங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான இவரே வக்ரம் பெறது நன்மை தாங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குருவே அதிபதியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்குமே தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். இதோட சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் இவருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும். உங்களுடைய உள்ளத்தில் எது நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. பாக பிரிவினம் சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரியை உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஜீவஸ்தானம் வந்து பலப்படுதுங்க. இதனால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. எதிரிங்க விலகி ஓடுவாங்க. தாக்கு பிடிக்க முடியாதுங்க. ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே மாதிரி தொழிலையும் அதிரடி மாற்றங்களை செஞ்சு மற்றவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. இதோட விருச்சிக ராசியில் புதன் இருக்கார். விருச்சிக ராசிக்கு புதன் போகிறது உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொழுதுபோக்கு பிள்ளைகளோட வழியில் கொஞ்சம் விரய செலவுகள் வருங்க. பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செஞ்சு வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் நிறைய வந்து உங்களை சேர்க்கக்கூடிய நேரங்க. இதில் கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு மன வருத்தம், என்னடா இது நம்மளுடைய தகுதிக்கும் தராதாரத்துக்கும் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறோமே, வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பண வசதி இல்லையே அப்படின்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருமானத்தில் உச்சம்ங்க. புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. தொழிலில், உத்தியோகத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், நட்பு வட்டாரத்தில், சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேரும் புகழும் செல்வம் நிலைக்குங்க.
கொஞ்சம் கூட குறைவில்லாத அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்புகளில் ஏற்றம் வருது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இலக்கம் மாற்றம் ஈஸியாக கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். துணிவும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க. இதோட கிரக நிலையில் ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் அவர் கூடயே புதனும் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அதே மாதிரி ராகுவும் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே வெளியூருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வேலை செய்யுது. பணவரத்தை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே நிறைய வெற்றிகள் தொழிலில். நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், 12 ராசியில். ஆனால் இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு தாங்க இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாரும் பார்க்கலனா கூட யாராவதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தேம்மா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குமாங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா நம்ம நினைக்கிறது நடக்குங்க, அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ளே சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணும், நம்ம அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம்ங்க. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபத்தில் பிறந்தவங்க, அனலில் பிறந்தவங்க. அனலில் யார் பிறந்தா? சிவபெருமான். நல்ல அனலில் தாங்க உருவானார். அந்த அனல் மயமாக இருப்பவங்க தாங்க கடகராசிக்காரங்க. எவ்வளவு பாராட்டினாலும் சரி, உண்மையினாலும் சரி, அவங்க அனல் தாங்க. நீங்கள் எவ்வளவு வேணால் பாராட்டலாம், அந்த அளவுக்கு மைண்டுக்கே எடுத்துக்க முடியாதவர்கள் கடகராசிக்காரர்கள். நீ பாராட்டுடா, அது இந்த நேரம் பாராட்டுற, ஆனால் எப்போவுமே பாராட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை எப்போ காலவாரி விடுவேன், கவுத்து விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக மனக்கணக்கு போடக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரங்க. இந்த காலகட்டம் ஒரு உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வருதுங்க. ஒரு உண்மை தெரிய வருமாங்க. சில மனிதர்களை பற்றி உண்மை முகம் கண்டிப்பாக தெரிய வரும். நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. துரோகிகளோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, பாவியோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, நம்மளை சிரமப்படுத்தவங்களோட இவ்வளவு நாள் நம்ம குடி தோன்றவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தோம், இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோம்.
தெரியாமல் போச்சேப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமாங்க. இது வேதனை அப்படிங்கிறத விட நம்ம இப்படி எடுத்துப்போம், பாசிட்டிவாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா அதுதாங்க உண்மை. நமக்கு என்ன பண்ண போகிறாரு, வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுதாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் இருந்து சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறாரு. யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியமே நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் கறி பூசுகிற மாதிரி, முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு அவர் பிளான் போட போகிறாருங்க. அந்த பிளானில் அப்படியே நீங்கள் நடந்தால் போதுங்க, உங்களை இழுத்து போட்டுருவார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிராளிகள் கெட்டவர்களாகவே இருந்தாலுமே இந்த நேரத்தில் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காருங்க. அப்போ எதிராளிகள் இவங்க எல்லாம் வாழாட்ட முடியாது, வாழை நறுக்கிறது தான் இப்போ உங்களுடைய நேரம். கடவுளாகவே நறுக்கி கொடுத்துருவாருங்க. யார் என்ன பேசினாலும் இப்போ ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, அவனோட மைனஸில் தட்டுவீங்க. இப்போ மற்றவங்களினுடைய பர்ஸு எல்லாமே இனி பலிக்காதுங்க, அந்த பாட்ஷா எல்லாமே இனி பலிக்காது. அதனால் அவங்கள உக்கிரமாக ஏதாவது வார்த்தையை விட்டுருவீங்க, அதனால் அடங்கிடுவாங்க. தைரியமாக பேசுங்க, தைரியம் இருக்கிற இடத்துல தாங்க மகாலட்சுமி இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கோயில் வாசலில் சில பேர் பிச்சை எடுப்பாங்க, அம்மா தாயே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அந்த தைரியம் வேணுமாங்க. தைரியம் இருந்தால் லக்ஷ்மி வந்துடுவாங்க. தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே மற்றவங்க கிட்ட யாசகம் கேட்கணும். இப்போ தைரியத்தை கொடுக்குற நேரம், வர தைரியத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்க, தைரியமாக பேசணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் என்ட்ரி ஆகிறாருங்க. அதனால் வில்லங்கமாக உங்களுக்கு ஏதாவது யாராவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ண பார்ப்பாங்க. கப்பு சிப்புன்னு இருக்குங்க. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், மற்றவங்க ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ண பார்த்தாலோ சூடையத்தை பார்த்தாலோ சும்மா இருடா அடங்கி இரு அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை திருப்பி சொல்லிடுங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இடம் கொடுத்து காதை ஒருத்தர் ஃபோன் அடிக்கும்போது ஃபோனில் கூட நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டானா, இப்போ நான் என்ன பிச்சையாக எடுக்கிறேன், அப்புறமா சொல்லு அப்படின்னு இப்போ கேளுங்க. யாரை பற்றி அப்படின்னு கேளுங்க, யாரையாவது பற்றின்னு சொல்லணுமா அப்புறமா சொல்லிடுங்க. கண்டிப்பாக மனசை குழப்புறதுக்காக நிறைய விஷயங்களை உங்களுடைய மனசை குழப்புறதுக்காக சொல்லுவாங்க. 8ல் இருந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க தப்பாக நியூஸ் சொன்னால் அதை நம்ப வச்சுருவாங்க. வேண்டாம், புரியுதா? இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அது என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. சுவாமியே புரிய வைப்பாருங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால தான் தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. உங்கள்கிட்ட யாராவது பேசணும் அப்படின்னாலே பயந்து பேசணும். கடகராசிக்காரங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு இப்போ வக்ர நிதி ஆகிறாரு. அதனால் இப்போ என்னன்னா ஒரு தீவிரமான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. உங்கள் மேலே யாராவது ஒரு பழி சுமத்திட்டானா கூட அது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும், நீங்கள் செய்யலைனாலும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும் ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி பழியை உங்கள் மேலே போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மட்டும் மனசு இறங்கி யாருக்குமே உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு இருந்து எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த கடகராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்போது உங்களுக்கு தகுந்த நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமண வரன் இப்போ கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க.
அதனால் கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க.